இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அந்த பானில் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஃபிஷஸ் தான் ரிலீஸ் பண்ண போகிறோம். அதாவது நம்மகிட்ட ஆல்ரெடி இருக்க ஃபிஷஸ் தான் இதில் வந்து விட போகிறோம். இந்த பானில் ஃபிஷ் ரிலீஸ் பண்ண முன்னாடி இந்த பான் மேக் பண்ண வீடியோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காம செக் பண்ணி பாருங்க. பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு ப்ளூ கலர் டப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷஸ் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, அந்த கோய் கருப்பு சார்க்கு அதை தான் இதில் வந்து விட போகிறோம். அதுக்காண்டி தான் டேங்க் செட்டப் வந்து பண்ணியிருக்கோம். இப்போ உங்களுக்கு அந்த ஃபிஷஸ் வந்து காமிக்க பாருங்க. அந்த ஃபிஷஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டப்பில் தான் இருக்குது. இந்த டப் வந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க, நம்மளோட பழைய வீடியோ பார்த்தவங்களுக்கு வந்து. இப்போ இதில் இருக்க ஃபிஷஸ் வந்து நம்ம இதில் வந்து எடுத்து விட போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதில் இருக்க மோட்டர் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ மோட்டரை பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணியாச்சு. தண்ணி விழுத பார்த்தீங்கன்னா நின்றுச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ மேலே கட்டிருக்க வலையை வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். ரிமூவ் பண்ணிட்டு அவங்கள்ட்ட காமிக்கும் ஃபிஷஸ் வந்து உங்களுக்கு நல்லா தெளிவாகவே தெரியும். பார்த்தீங்கன்னா நெட்டை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு, உங்களுக்கு ஃபிஷ் வந்து நல்லா தெளிவாகவே தெரியும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக தெரியுதுன்னு. எல்லாமே நல்லா பெருசாக வந்து வளர்ந்துருச்சு. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த டேங்கில் வந்து இந்த ஃபிஷஸ் வந்து வைக்க முடியாது. அதனால தான் புதுசாக வந்து பான் செட்டப் வந்து பண்ணியிருக்கோம். இந்த மீனை பார்த்தீங்கன்னா அந்த பான் செட்டில் மாற்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்து வெளில வந்து எடுக்கணும். அப்போ தான் மீனை வந்து பிடிக்க முடியும். அதனால் தண்ணியை பார்த்தீங்கன்னா வெளில வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த டேங்கில் தண்ணி எடுக்க பார்த்தீங்கன்னா இதில் உள்ள மோட்டரே தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இதோட பைப் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து வெளில வந்து விட்டாச்சு. இந்த இப்போ டேங்க்லேருந்து கழட்டி, அதாவது ஃபில்டர் டேங்க்லேருந்து கழட்டி வெளில வந்து விட்டுட்டோம். அப்போ தான் எடுக்க முடியும். நெட்டை வச்சு எதுக்கு மூடி இருக்க பார்த்தீங்கன்னா அந்த பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா வெளில வந்து துள்ளுக்கு வந்து ட்ரை பண்ணுது திறக்கையும், அதனால தான் மூடி எடுத்து திரும்பியும். இப்போ வந்து தண்ணி வந்து வெளில வந்து எடுத்து விட்டுக்கலாம். எடுத்து விட்டு உடனே இப்போ பார்த்தீங்கன்னா சுவிட்சை வந்து போட்டு விட்டு தண்ணி பார்த்தீங்கன்னா இதில் வந்து உலார முடிச்சிட்டு இப்படியே பார்த்தீங்கன்னா எல்லா தண்ணியும் வந்து வெளில வந்து எடுத்துடலாம். இந்த டேங்கில் இருக்க எல்லா தண்ணியும் பார்த்தீங்கன்னா அந்த வழியாக வந்து வெளில வந்து வந்துடும். வெளில வந்த அப்புறம் உடனே வந்து காமிக்கும் எல்லா தண்ணியும் எடுத்ததுக்கப்புறம். A few minutes later. இப்போ பார்த்தீங்கன்னா டேங்கில் இருக்க எல்லா தண்ணியும் பார்த்தீங்கன்னா வெளில வந்து எடுத்தாச்சு. தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல்லாக வந்து குறைச்சிட்டோம். இப்போ வந்து மீனை தான் பிடிக்க போகிறோம். மீனை பிடிக்காண்டி பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஒரு நெட் வந்து நம்ம மேக் பண்ணியிருப்போம். இதுக்கு முன்னாடி வந்து வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்த்து டிஸ்கிரிப்ஷன் அதோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த நெட்டை யூஸ் பண்ணி மீனை வந்து எப்படி பிடிக்கும் பார்க்கலாம். இந்த நெட்டை பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சு முடிய போகிறேன். அப்படி உள்ளே வச்சு பார்த்தீங்கன்னா மீன் வந்து உள்ளே போயிடும். அப்படியே வந்து தூக்கிடலாம். அப்படியே தூக்கி பார்த்தீங்கன்னா நம்மளோட பானில் வந்து போட்டுருவோம். உங்களை மீனை பார்த்தீங்கன்னா பிடிச்சதில் உடுத வீடியோ வந்து காமிக்க அப்படியே பார்த்துக்கோங்க. டைமில் அப்படி வந்து போடுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிஷ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ண வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்து மறக்காம கமெண்ட்ஸில் வந்து கான் பண்ணுங்கள். நம்மளோட மீனெல்லாம் எப்படி இருக்கும் அதே மறக்காம கமெண்ட்ஸில் வந்து கான் பண்ணுங்கள். இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்குது. எல்லாம் கொஞ்சம் பயத்தில் இருக்குது. அதனால் இப்படி ஒரே இடத்துல வந்து இருக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா எல்லா சைடும் வந்து வர ஆரம்பிச்சிடும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கொய் கருப்பு மட்டும் இப்போ வந்து ரிலீஸ் பண்ணல. அது ஏன்னு ஒன்று வந்து காமிக்கேன். இதில் தான் அந்த கொய் கருப்பு பார்த்தீங்கன்னா வச்சுருக்கேன். இதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதில் பின்னாடி பார்த்தீங்கன்னா பிளட் வந்து ப்ளீடிங் ஆகுது. அது எதனால தெரியல. உங்களுக்கு பாருங்கள், அது ஸ்டோப்பின்னு தெரியுது பார்த்தீங்களா. அது மாதிரி 2-3 இடத்துல வந்து இருக்குது. அது எதனால் இருக்குன்னு தெரில. மறக்காம உங்களுக்கு தெரிஞ்ச காமெண்ட்ஸில் வந்து கான் பண்ணுங்கள். நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிது அப்படியே ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணிடலாம். இந்த கொய் கருப்பு சரியான அப்புறம் தான் இந்த டேங்கில் வந்து ரிலீஸ் பண்ணுவோம். இப்போ இந்த டேங்க் மறக்காம காமெண்ட்ஸில் வந்து கான் பண்ணுங்கள். இந்த வீடியோ அப்படி அப்படியே லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கும் இந்த மாதிரி டேங்க் செட்டப் தேவைப்பட்டு அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்க அதை பார்த்து மேக் பண்ணிக்கிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மோட்டர் போட்டு விட்டு தண்ணி எப்படி விடுதுன்னு அப்படியே உங்களுக்கு இதை காமிச்சிருந்தேன். சுவிட்சை வந்து போட்டு விட்டுக்கலாம். இந்த பானில் தண்ணி விழுது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரமாகும். ஏன்னா டேங்க் வந்து ஃபில்லான அப்புறம் தான் தண்ணி வந்து விழும். உங்களுக்கு ஃபில்லான அப்புறம் காமிக்கேன். A few minutes later. இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து விழ ஆரம்பிச்சிருச்சு. மீனெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்குது. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா மீன் வந்து டேங்க் வந்து செட் ஆயிரும். செட் ஆன அப்புறம் உங்களை வந்து வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுவேன்.